ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. மேலே மொட்டை மாடி. சம்மரில் மேலே டைரெக்டாக மொட்டை மாடி இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிறது இருக்கே இப்படி தான் இருக்கும். ஓவனுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி மொட்டை மாடி குதிச்சு ஹீட் அப்படியே இறங்கி ஃபேன்லேருந்து அனலாக காற்று வரும். பேபியம்மா என்ன பண்றீங்க? விசிறிக்கிட்டு இருக்கேன்டா. ஐயோ குளிரு தாங்க முடியல, மெதுவா வீசுங்க. மதியத்துக்கு மேலே ஹாலில் உட்காரவே முடியாது. நைட் இன்னும் மோசமாக இருக்கும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஒரு வழியாக பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் ரூஃப் கூலிங் பெயிண்ட் அடிக்கலாம்னு முடிவு பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஆஃபரில் ஒரிஜினல் ரேட்லேருந்து 50% கம்மியாக கிடச்சிச்சு. வாங்கிட்டோம். பெயிண்டர் தம்பியை ஈவினிங் வந்து அடிங்கப்பா, இந்த வெயிலில் எப்படிப்பா அடிப்பீங்கன்னு சொன்னா அவரு, மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் துடிக்குது, முடியலையடா. என் கூட சேர்ந்து நல்லாவே பாருங்க. சேர்ந்தாடா பாடுறேன். 105 டிகிரி வெயில்ல வாயில இருந்து புகை வருது, உனக்கு மேகம் கருக்குதாடா. அவரு அக்கா எனக்கு வேலையே வெயிலில் தான்க்கா, பழகி போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் மனசு கேட்கல. அடிக்கடி லெமன் ஜூஸு, ஜில் தண்ணி, கொய்யாப்பழம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். அவருக்கு எங்கெங்க அடிக்கணும் எப்படி அடிக்கணும்னு சொல்றதுக்கே மேலே போய் நிற்க முடியல. கண்ணு கூசுது, அவ்வளோ வெயில். நான் வெயில் தான் முடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கேன். கொடை கூலர்ஸ்னு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட தான் நான் மேலேயே போனேன். என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு கிண்டல் பண்ணாரு. நீ மட்டும் எவ்வளவு வெயில் அலைஞ்சாலும் மூஞ்சி மட்டும் பளபளன்னு வச்சிருக்கே, எப்படிக்கா? டெய்லி ஷேவிங் பண்றேன்டி. கேக்குற பாரு கேள்வி. வீட்டுல கிடைச்ச வெண்ணெய் எடுத்து தினம் மூஞ்சியெல்லாம் பூசிக்க வேண்டி. அது எப்படிக்கா? அது பூசினா கலர் வரும். மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணாரு. 3 o'clock 2 கோட்டிங்குமே அடிச்சு முடிச்சிட்டாரு. அவருக்கு லஞ்ச் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணி நன்றி சொல்லி அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் ரிவ்யூ. சில சில வேண குளிர் அடிக்குது அடிக்குது, சிறுமலர் அரும்புகள் வெடிக்குது வெடிக்குது, மரங்கொத்தி பறவைகள் மரமிட்டு பறக்கின்றதே. நிஜமாவே அந்த ஹீட் இறங்கி வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. டெம்பரேச்சரில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டிப்பாக இதை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கூல் ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.